தனயோகம் பெறப்போகும் தனுசு ராசி அன்பர்களே, கோச்சாரத்தில் ஒரு சுப கிரக இணைவு நடக்குதுங்க. சுக்கிரன் சனி என்ற கிரக இணைவு. அது மட்டுமா, வக்ரம் பெற்றிருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை அள்ளி கொடுக்க வரார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் பார்த்தாகணும்னா, உங்கள் 11ஆம் அதிபதி, உங்கள் 2ஆம் அதிபதி 2 தான் சுக்கிரன் சனி. இவர் இணைவுங்கிறது பொருளாதார விருத்தி, தன சம்பந்தப்பட்டது, தடைகள் எல்லாம் விளக்கக்கூடிய அம்சம் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். நிறைய பேர் காதல், அப்புறம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நிறைய தடைகள், அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். வேலை இருக்கா இல்லையா, வேலையை மாறலாமா, வேலையிலேயே எனக்கு முட்டி இப்படி நடக்குதுன்னு ஒரு சிந்தனைகளாக வந்துருந்தது இல்லையா, அதை பற்றி தெளிவாக இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். அதற்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது பேசிட்டு போகிறேன். உங்கள் 6ஆம் அதிபதி 2, 3 சனி பகவானோட சேர்க்கை வந்திருக்கு. அவரே 11ஆம் அதிபதி. இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒரே கம்பெனி இருந்தாங்க, ப்ராஜெக்ட் மாறுறது, சின்ன ஒரு மாற்றம் உண்டு. அப்போ அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் சின்ன மாறுதல் வரக்கூடிய காலகட்டம். இந்த மாறுதல் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஆல்ரெடி ரொம்ப கஷ்டமாக இருந்த ப்ராஜெக்ட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாறி உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சுப நிகழ்வுகள் வருகிற காலகட்டம் வந்தாச்சு. இப்போ உங்கள் 4க்குரிய 6ல் வந்திருக்கு. அது குரு பகவான் வேறு பயணிச்சிட்ருக்கார். அப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு சிறு தொகை அதிகரிக்க வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் ஒரு கௌரவம் அதிகரிக்கும். சுப நிகழ்வுகள் அதிகரிக்கிற காலகட்டம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார விருத்திக்கு உண்டான காலகட்டம். அடுத்த ஒரு சில வருடங்கள் உங்கள் ஜாப் ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு கால சூழ்நிலையாக வந்திருக்கு. இந்த நேரத்தை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் தேவை. ஆல்ரெடி செய்கிற ஒர்க்கை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். கொஞ்சம் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இதை பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். வளர்ச்சி, வெற்றி, மாற்று கருத்தே கிடையாது. அப்போ ப்ரிப்ரேஷன் தேவை. இப்போ இந்த வேலை செய்யும் இடத்துல நல்லா கவனிக்க, வேலை செய்யும் இடத்துல காம்படிஷன் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்து மாறி நீங்கள் செஞ்சு கொடுத்த மற்றவங்க பேர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நீங்கள் செஞ்ச வேலைக்கு நீங்களே அங்கீகாரம் பெறுகிற கால சூழ்நிலை, மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டும் சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ உங்களோட இது உங்களுக்கே வளர்ச்சி. ரைட். 2வது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி தான் இருக்கும், ஏன் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இப்படி இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. அதை பற்றி சொல்கிறேன். நிறைய பேர் போன மாத வீடியோ பலனில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் பலன் ஏதோ. பொதுவாக உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சில மாதங்களாக 12இல் நின்று வக்ரகதியில் இருந்தார். அப்போ என்னென்னா, உங்களுக்கு அது மெட்டீரியலைஸ் ஆக லாபம் கிடைக்கல, எல்லாம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் ராசியிலே வந்து பயணிக்கிறார். புதன் சந்திரன் சேர்க்கை வரும்பொழுது என்னன்னா, வேலை சம்பந்தப்பட்டதை சிறப்பாக செய்யக்கூடிய காலகட்டம். பிஸ்னஸில் வளர்ச்சி, புது கிளைண்ட்டுகள் வருகிறது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வருகிறது. பழைய ரொம்ப நாளாக வராத கிளைண்ட்லாம் வரப்போகிறாங்க. உங்களை பற்றி வெளியே பெருமையாக பேசக்கூடிய அம்சம் உண்டு. இந்த சொல்லுவாங்களே, இந்த வாய் வழியாக பிஸ்னஸ் டெவலப் ஆகுது, இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி பப்ளிசிட்டி ஆகக்கூடிய அம்சம் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே, உங்கள் பேச்சு தான் இப்போ முதலீடு. உங்களுக்கு முதலீடு என்னென்னா, உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பேச்சு தான் இப்போ முதலீடாக இருக்குது. கேட்ட கேள்விக்கு பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லணும். ஏன் நிதானம் பொறுமைன்னு சொல்கிறேன்னா, 7ல் செவ்வாய் பயணிக்கும் பொழுது கொஞ்சம் கோபம் வரும். கேட்குற கேள்விகள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லி பழகுங்க. உறுதியாக வெற்றி கிடைக்கும். மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாமா, உறுதியாக பண்ணலாம். 10ல் கேதுலாம் தடையே இல்லை. 10ல் கேது இருந்தால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது சில மாறுதல் இருக்கும். அதன் மூலம் வளர்ச்சி, வெற்றி தான். 2க்குரியவர் 3ல் பயணிக்கிறார். அது 6ஆம் அதிபதி இருக்கும்போது இந்த நேரத்தில் கமிஷன் வகையில் லாபம் சிறு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு சிறு இடமாற்றம் நடந்து அதன் மூலம் பண வருவாய் உண்டு. இந்த நேரத்தில் நிறைய பேர் செக்காக கொடுப்பாங்க, பணமாக கொடுக்காமல் இந்த கூகுள் பே, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் செக்லீஃப் கொடுக்கறது, செக்லீஃப் சம்மந்தப்பட்டது கொடுப்பாங்க. கையில் காசு வாங்குகிற தன்மையோட இந்த மாதிரி டிரான்சாக்ஷனில் அதிகமாக நடக்கும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். கையில் கேஷ் வாங்குற ஒவ்வொரு டைம் ஏடிஎம் போய் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பண வருவாய் உண்டு. கையில் காசாக வரக்கு போல் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை பார்த்துக்கணும். ரைட். படிப்பு சம்மந்தப்பட்டது மாணவர்களுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து கொஞ்சம் சுபத்தன்மையை குறைச்சிட்டு இருக்கார். மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் சோம்பல்கள் இருக்கும். மேலதிகாரிகள், அதை மேலே டீச்சராக இருக்கலாம்,
மேலே இருக்கிற காம்படிஷன் அதிகரிக்குது. அப்போ படிப்பு சம்மந்த காம்படிஷன் இருக்குது. இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை தளர விடாமல் கொஞ்சம் படிக்கணும். கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும், கொஞ்சம் டல்லாக இருக்கும், அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். இன்னும் புதன் வந்தாலே, புதன் சந்திரன் சேர்ந்தாலே இரட்டை மனசு வந்துடும். இப்போ தொழிலுக்கெலாம் நல்லா இருக்குது, உங்கள் படிப்பு அப்படின்போது புதன் சந்திரனோடு சேரும்போது படிப்பில் மந்தம், அப்புறம் காலம் தாழ்த்தும் சூழ்நிலை, அப்போ தள்ளி போடும் சூழ்நிலை இருக்குது. அதை மட்டும் பண்ண வேண்டாம். படிப்பு கவனம் தேவை. ஹோம்ஒர்க்கு கொஞ்சம் தள்ளி போட வேண்டாம், இப்போ செய்யுங்க. இது பிற்காலத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ரைட். இப்போ 5 8 குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு, தனுசு ராசிக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட முறையில் பேசலை, குழந்தை கோவப்படுது, குழந்தைக்கு எனக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது, எங்களுக்கு யாராவது செய்வனை வச்சுட்டாங்களா, என் குழந்தைனால தான் எனக்கு ஜாதகம், இப்படி தான் கேள்வி. குழந்தைனால தான் எனக்கு கெட்டது நடக்குதா, இல்லை ஏன் ஜாதகத்தில் எனக்கு குழந்தைங்க நடக்குது, இப்படி இல்லாமல் ஒரு குழப்படி. இந்த குழப்படி இருக்கிற காரணம் கோச்சார கிரக நிகழ்வுகள். ஒரு சிலருக்கு தான் ஜாதக ரீதியாக அந்த கோச்சார கிரக நிகழ்வை வச்சுட்டு குழப்பிக்கக்கூடாது. குழந்தைகள் அது சம்மந்தப்பட்டதான ஜாதக ரீதியாக பார்த்து என்ன பிரச்சனைகள் என்ன தெளிவு பண்ணும். அப்படி யாராவது பார்க்கணுன்னா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி நான் பார்த்து வந்துட்டுருக்கேன். கீழே இருக்கிற எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், உறுதியாக பார்த்து தரப்படும். சரி, இப்போ இந்த நேரத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இது காலகட்டம் அல்ல. சில காலங்கள் மீட் பண்ணணும். உங்களுக்கு தந்தை வழி உறவுடன் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகிற காலகட்டம். தந்தை மகள் உறவு அதிகரிக்கும் சூழ்நிலை. இப்போ தொலைதூரத்தில் வேலை கிடைக்கிற யோகம். குலதெய்வ கோயில் மட்டுமில்லை, இஷ்ட தெய்வ கோயில்கள் அருள் கிடைக்கிற காலகட்டம். இப்போ குலதெய்வம் இஷ்ட தெய்வம்லாம் ப்ரே பண்ணால் கிடைக்கும். ஒரு ஆன்மீக குருமார்கள் வீடு வருகிற கால சூழ்நிலை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதாவது ரொம்ப நாள் எதிர்பார்த்தா ஒரு பொலிட்டீஷியன், அவங்களை சந்திக்கக்கூடிய அறிமுகம் கிடைக்கிற கால சூழ்நிலை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலை நடக்கணும், ஒரு பணம் கவர்மெண்ட்டில் வர வேண்டியிருக்கு, கான்ட்ராக்ட் நடத்துகிறவங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இப்போ கவர்மெண்ட்டு கரண்ட்டு எழுதி போட்டிருக்கோம், அந்த மாதிரி தான் இப்போது கிடைக்கும். இந்த பேங்க்கு சம்மந்தப்பட்டதில் வீடு கட்டுறதுக்கு நிறைய பேர் பணம் கொஞ்சம் டிலே ஆகிருக்கும், பாதி கட்டி நின்றுருக்கும் ஒரு சில நிறைய பேர்த்துக்கு. அவங்களுக்கு இப்போ மீண்டும் கட்டக்கூடிய அம்சம் உண்டு. அந்த கவர்மெண்ட்டு பணமாக இருக்கலாம், இல்லை பேங்க் சம்மந்தப்பட்ட பணத்தின் மூலம் ஆதாயம். ரைட். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன, லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 விதமாக டீல் பண்ண போகுது. லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு லோன் கிடைக்கும். அந்த லோன் கிடச்சி அதன் மூலம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, தொழில், குடும்பம் வளர்ச்சி பெற சூழ்நிலை உண்டு. ஒரு சிலர் லோனை அடைக்கிற யோகமும் உண்டு. 2மே நடக்குங்க. இப்போ கடன் சம்மந்தப்பட்டது நிவர்த்தி ஸ்தானம் உண்டு. இப்போ இதில் பயன் உண்டு, பார்த்துக்கங்க. உங்களுக்கும் தாய்மாமன் என்ற உறவு, உங்களுக்கும் தாய்மாமன் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடக்குது, அது கூட டெவலப் ஆகக்கூடியது. உங்கள் நண்பர் சம்மந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்து பிரிஞ்சிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பேசாமல் இருந்தது, இப்போ மீண்டும் பேசக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி யோகத்தை கொடுக்குற சூழ்நிலை. இப்போ ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் நீங்கள் கோயிலில் செய்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சில ராசி எண்கள், நிறங்கள், அதை பற்றியும் பேசிடுறேன். சரி, அதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டவுட்டுகள், சந்தேகங்கள் தான் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பதில் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இத்தனை பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, எந்த தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டா எங்களுக்கு இந்த தொந்தரவுகள் குறையும், ப்ளஸ் அதிகரிக்கும் அப்படின்னா, முதல்ல பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு. குறிப்பாக சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா அது நடராஜர் அம்சத்தில் இருக்கிற சிவனாக இருந்தால் இன்னும் சிறப்பு. நடராஜர் சிவன் அதுலனா அந்த இப்போ ஆறுதல தரிசனம் வரப்போகுது. அந்த திருவாதிரை தினம் அன்று சிவ வழிபாடு செஞ்சுக்கிட்டால் யோகம். இதை மட்டும் பண்ணி பாருங்கள், சில மாதங்களுக்கு யோக பலனாக இருக்கும். எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் விளைகிறோம். ஃபஸ்ட்டு. 2வது கால பைரவர் வழிபாடு. பைரவர் தான் தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை சேர்க்கப் போகிறது என்று மாற்று கருத்தில். இதை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சில எண்கள் சொல்கிறேன், ஒரு சில நிறங்கள் சொல்கிறேன், இது வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு உண்டான எண்கள் பார்த்திங்கன்னா 3, அப்புறம் 1ஆம் நம்பர், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர். இதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கும். இதை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இதில் மஞ்சள் கலந்த நிறம், பச்சை நிறம், ஆரஞ்சு நிறம், இதெல்லாம் இந்த சில மாதங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இது வளர்ச்சி உண்டு, வெற்றியும் உண்டு. சரி, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.